வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யா ஆஸ்திரியா சுற்றுப்பயணம் நிறைவு. நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. நீட் மறுதேர்வு வழக்கு 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மணிப்பூர் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எழுப்பும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட். பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். எல்லாருக்குமான அரசாக இருப்பதுதான் எங்கள் தேர்தல் வெற்றியின் ரகசியம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சரின் முகவரித்துறையின் கீழ் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை கடந்த ஆண்டு 2023 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதல் கட்டமாக இந்த திட்டம் நகர்ப்புறங்களில் மட்டும் செயல்படுத்தப்பட்டது. அதற்காக நகர்ப்புறங்களில் ஒவ்வொரு வார்டு வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு அரசின் 15 துறைகளின் கீழ் உள்ள 44 சேவைகள் பொதுமக்களுக்கு மிக எளிதாக வழங்கப்பட்டன. தருமபுரி அரூர் அரசு மருத்துவமனையில் ரூபாய் 51 கோடியில் உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும். அரூர் பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். பஞ்சப்பள்ளி அலியாளம் அணைக்கட்டு திட்டம் நிறைவேற்றப்படும். சிட்லிங் சித்தேரி கிராம மக்களுக்கு சிறுதானிய மதிப்பு கூட்டப்பட்ட தொழில்கள் ஏற்படுத்தப்படும். தீர்த்தமலையில் துணை வேளாண் விரிவாக்க மையம் அமைக்க. தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. மத்திய அரசு விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்பட வேண்டும். எல்லாருக்குமான அரசாக இருப்பதுதான் எங்கள் தேர்தல் வெற்றியின் ரகசியம். இவ்வாறு அவர் பேசினார். ரஷ்யா ஆஸ்திரியா பயணத்தை முடித்த பிரதமர் மோடி இந்தியா வந்தடைந்தார். இந்திய பிரதமர் மோடி கடந்த 8ஆம் தேதி ரஷ்யா சென்றார். அங்கு அவர் ரஷ்ய அதிபர் புதினை சந்தித்தார். பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் 22வது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்றனர். இந்த மாநாட்டில் இரு நாட்டு உறவு, வர்த்தகம், ராணுவம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசித்தனர். பின்னர் உக்ரைன் போர் குறித்தும் விவாதித்தனர். ரஷ்ய பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி நேற்று ஆஸ்திரியா சென்றார். அங்கு அந்நாட்டு அதிபர் அலெக்சாண்டர் லாண்டர் பெல்லன் மற்றும் பிரதமர் கால் நெகம்மரை இந்திய பிரதமர் மோடி சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம் உள்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரியா வாழ் இந்தியர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். இந்நிலையில் ரஷ்யா ஆஸ்திரியா பயணத்தை முடித்த பிரதமர் மோடி அதன் பின்னர் அங்கிருந்து பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் இன்று காலை தலைநகர் டெல்லி வந்தடைந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து பிரதமர் மாளிகைக்கு திரும்பினார். நீட் மறுதேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இளநிலை மருத்துவம், பல் மருத்துவம், ஆயுஷ் மற்றும் அது தொடர்பான படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு கடந்த மே 5ஆம் தேதி நடந்தது. இதன் முடிவு ஜூன் 4ஆம் தேதி வெளியானது. இந்த தேர்வில் இதுவரை இல்லாத அளவுக்கு 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண் பெற்றனர். இந்த நிலையில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் சர்ச்சை உள்ளிட்டவற்றை தொடர்ந்து மறு தேர்வு நடத்த கோரி உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேட்டின் தீவிரத்தின் அடிப்படையிலேயே மறு தேர்வு நடத்துவதா இல்லையா என்று முடிவு செய்யப்படும் என முந்தைய விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. இது தொடர்பாக மத்திய அரசு இன்று தாக்கல் செய்த கூடுதல் பிரமாண பத்திரத்தில் நீட் தேர்வு முடிவுகளின் தரவுகளை வைத்து சென்னை ஐஐடி நடத்திய ஆய்வில் அசாதாரண சூழல் ஏதும் இல்லை என்பது தெரிய வருகிறது. நிகழாண்டுக்கான மருத்துவ கலந்தாய்வு ஜூலை மாதம் 3வது வாரத்தில் தொடங்கி 4 கட்டங்களாக நடைபெற உள்ளது என்று தெரிவித்துள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேசிய தேர்வுகள் முகமை மற்றும் மத்திய அரசு பதில்களை தாக்கல் செய்துள்ளனர். அதனால் சில மனுதாரர்களுக்கு அதன் நகல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. அரசின் விளக்கத்துக்கு அவர்களின் பதிலையும் எதிர்பார்ப்பதால் வரும் 18ஆம் தேதி ஒத்திவைப்பதாக தலைமை நீதிபதி தெரிவித்தார்.
மத்திய பட்ஜெட் தொடர்பாக பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். 2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பின் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் இதுவாகும். 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இது தொடர்பாக இன்று டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொருளாதார வல்லுநர்களுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன், பொருளாதார வல்லுநர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பிரதமர் மணிப்பூருக்கு நேரில் சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிய வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி மணிப்பூர் மக்களின் நிலை குறித்து எக்ஸ் வலைதளத்தில் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வன்முறை வெடித்ததன் இருந்து தான் மணிப்பூருக்கு 3 முறை சென்றிருக்கிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்று மாநிலம் 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வீடுகள் எரிகின்றன. அப்பாவிகளின் உயிர்கள் ஆபத்தில் உள்ளன. ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நிவாரண முகாம்களில் வாழ தள்ளப்படுகின்றனர். பிரதமர் மணிப்பூருக்கு நேரில் சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும். இந்த அவலத்திற்கு முடிவு கட்ட மற்றும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் மணிப்பூரில் அமைதியின் அவசியத்தை பாராளுமன்றத்தில் முழு பலத்துடன் எழுப்பும். இவ்வாறு அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 90% அதிமுகவினரை இணைத்து விட்டதாக சசிகலா கூறுவது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போன்றது என ஜெயக்குமார் கூறினார். சென்னை எழும்பூரில் உள்ள அழகு முத்துக்கோன் உருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்திவிட்டு சென்றார். இதையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுகவை 90% இணைத்து விட்டதாக சசிகலா கூறுவது சோற்றில் முழு பூசணிக்காயை மறைப்பது போன்றது. கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தை குடித்த அட்டைப்பூச்சி. அதிமுக தொண்டர்களின் ரத்தத்தை குடித்த அட்டைப்பூச்சி போன்ற ஓபிஎஸ்ஐ மீண்டும் சேர்க்க வாய்ப்பில்லை. அதிமுக எழுச்சியுடன் பயணித்து வருகிறது. அதிமுக பற்றி தொடர்ந்து மாய கருத்தை சிலர் திட்டமிட்டு பரப்புகின்றனர். ஒரு மாய கருத்தை இன்னைக்கு வேண்டுமென்ற திட்டமிட்டு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அது திரைக்கதை வசனம் இன்னைக்கு எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால அது எல்லா அளவு உண்மை இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன, இன்னைக்கு ஆர்எஸ் சசிகலாவை தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, திரு டிடிவி தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, திரு ஓபிஎஸ் இன்னைக்கு தொடர்பு பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள். அண்ணாமலை என்கிற வேதாளம் தற்போது எங்களை விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை மீது ஏறி இருக்கிறது என்று கூறினார். எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்ப செல்வ பெருந்தகை மேல ஏறி போச்சு. சென்னையில் மாலை இரவில் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 7 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் மாலை இரவில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் எனவும் தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோரம், தெற்கு வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் ஜூலை 15ஆம் தேதி வரை 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக போலீஸ் காவல் 7 நாட்கள் கேட்ட நிலையில் 5 நாள் போலீஸ் காவலை சென்னை எழும்பூர் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சென்னை பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் அவர் புதிதாக கட்டி வரும் வீட்டின் அருகே ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொடூர கொலை தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இதுவரை 11 பேரை கைது செய்துள்ளனர். மேலும் கொலையில் தொடர்புடையவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்.
ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் மாயாவதி நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் 7ஆம் தேதி நள்ளிரவில் அடக்கம் செய்யப்பட்டது. அவரது இறுதி அஞ்சலிக்கு தேவையான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தமிழக அரசின் சார்பில் செய்யப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அனுமதிக்குமாறு போலீசார் முறையிட்டனர். அதன்படி நீதிமன்றம் இதற்கு அனுமதி அளித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு காணொலி வாயிலாக இன்று எழும்பூர் நீதிமன்றத்தில் நீதிபதி தயாளன் முன்பு விசாரணை நடைபெற்றது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திட்டத்தை வகுத்து கொடுத்தது யார் என்பது தொடர்பாக தீவிரமாக விசாரிக்க கைதான 11 பேருக்கும் 5 நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை ரவுடி என்றும் குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமீபத்தில் கூறியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தென்காசியில் மாவட்ட தலைவர் பழனி நாடார் எம்எல்ஏ தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காங்கிரசார் புதிய பேருந்து நிலையம் அருகே திரண்டு அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் உண்டாகி பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் பதற்றம் காணப்பட்டது. இதன் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து சம்பவ இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் நகர காங்கிரஸ் கட்சி சார்பில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பொய்யான தகவல்களை பரப்புவதை நிறுத்த வேண்டும் என எச்சரித்தார். மதுரையில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் 60க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் அண்ணாமலை உருவ பொம்மையை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையை குறித்து அண்ணாமலை சமீபத்தில் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் திருச்சி மாநகர மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் விடிவெள்ளி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை தொடர்ந்து அவதூறு பரப்பும் பாசிச பாஜக அரசின் தமிழ்நாட்டின் மாநில தலைவர் அண்ணாமலையை கண்டித்து திருச்சியில் மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எங்களுடைய தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் மீது பாசிச பாஜக அண்ணாமலை தொடர்ந்து பல அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். உங்களுடைய கட்சியை வளர்க்க முடியாது என்பதை நன்கு அறிந்து கொண்டு அப்பலுக்கற்ற எங்களுடைய தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை எடுத்தெறிகிறார்கள். எங்கள் தலைவர் மட்டுமல்ல, மற்ற கட்சி தலைவர்கள் அனைவர் மீதும் பல்வேறுபட்ட பொய்யான குற்றச்சாட்டுகளை பரப்பி வருகிறார். உங்களுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மக்கள் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் என்பதை அறிந்து கொண்டு ஊடகத்தின் வாயிலாக தலைவர்களை மட்டும் குறை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கட்சியை வளர்க்க முடியாது, உங்களையும் வளர்க்க முடியாது. நீங்கள் யோக்கியமான ஆளாக இருந்தால் ஆருத்ரா ஊழலில் நீங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுங்கள், பார்க்கலாம். இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீட் பிரச்சனையில் நடந்து கொண்டிருக்கிறது. பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவர் அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதிலிருந்தெல்லாம் நீங்கள் தப்பிப்பதற்காக திசை திருப்பும் விதமாக நீங்கள் அடுக்கடுக்காக பொய்களை கூறி வருகிறீர்கள். நீங்கள் கூறக்கூடிய பொய்களை நம்புவதற்கு தமிழ்நாடு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, நன்கு படித்தவர்கள், பகுத்தறிவாளர்கள். எல்லாவற்றிற்கும் சிபிஐ விசாரணை கோருவது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது என காட்பாடியில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார்.
மேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள சேவூரில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடந்தது. இதனை தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைத்தார். இவ்விழாவில் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் துரைமுருகன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், கர்நாடகாவில் 3 அணைகளில் தண்ணீர் இருப்பு இருந்தும் தண்ணீர் திறக்கவில்லை என்ற கேள்விக்கு, தண்ணீர் முழுவதும் நிரம்பினால் அவர்கள் திறந்து விட்டுதான் ஆக வேண்டும், வேறு என்ன செய்ய முடியும்? எல்லா அணையும் கர்நாடகாவில் நிரம்ப போகிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் வரும். புதியதாக 7 நீர்நிலைகள் சென்னையை சுற்றி உருவாக்கப்பட உள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவு. இதன் மூலம் நீர் சேமிக்கப்படும் என கூறினார். பின் கள்ளச்சாராயம் சாவுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் கேட்கிறார்கள். இது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. எல்லா மாதத்திலும் எல்லா நாட்களிலும் எல்லா ஆட்சியிலும் கொலை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. முன் விரோதம் காரணமாக கொலைகள் நடக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்தை சட்டம் போட்டு தடுக்கிறோம், ஆனால் திட்டம் போட்டு நடத்துகிறார்கள். இவ்வாறு அவர் பேசினார். எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கும் பண்பாட்டு தொழிலாளர்களுக்கும் எடுக்கிறது ஒழுங்கா எடுக்கணும். அப்பதான் நீர்வளம் நேராக வந்து அவன் இறங்கி மதக உரமும் கரை உரமும் எடுத்துட்டு போயிட்டான்னா டேமேஜ் தான் ஆகும். ஆகையினால் அதை முறைப்படுத்தி அதிகாரிகள் அந்த இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, இது எடுக்கணும். கரெக்டாக தண்ணி ஏன்னா கடந்த 1 மாசத்திலேயே அதிகமான கொலைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கில்லைன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஒரு சார சொல்லியிருக்காங்க. எல்லா மாதம் நடந்திருக்கு, எல்லா நாட்டையும் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு. கொலை நடத்துறதுன்றது யாரும் பிளான் பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல்ல ஏற்படுற சார், அந்த ஆன்லைன் சூதாட்டம் வந்து தடை செய்யப்பட அரசு பயிற்சி மேற்கொள்ளுது. ஆனால் தொடர்ந்து தற்கொலைகள் நடக்குது. இப்போ நம்ம அரசு இதை தடுக்க சட்டம் போட்டு திட்டம் போட்டு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலையை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வளாகத்தில் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ஜனநாயக வழக்கறிஞர் சங்க தலைவர் கு பாரதி, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி வழங்க கோரியும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் வழங்க கோரியும் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் மற்றும் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் மற்றும் நீலம் பண்பாட்டு மையம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். எங்களது கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும், இல்லையென்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டும் என்று பேசினார். அதன் பிறகு வழக்கறிஞர் பார்வேந்தன் பேசியதாவது, சமூக விரோதியாக ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சித்தரிக்கப்படுகிறார். அவர் மீது ஒரு வழக்கு கூட கிடையாது. வழக்கு இருக்கக்கூடியவர் வீட்டிற்கு முதலமைச்சர் எப்படி சந்திக்க முடியும்? வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் என்பது நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகிறோம். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று கூறினார். யாரெல்லாம் மக்களுக்காக போராடுகிறோமோ, நாங்கள் எல்லாம் நக்சல்வாதி பாரம்பரியத்தில் வந்தவர்கள். சுலோமா சொல்கிறார்கள், பயங்கரவாதிகள், மாவோயிஸ்டுகள், தீவிரவாதிகள். ஆகவே கைது செய், ப்ராசஸே பனிஷ்மெண்ட் ஆக்கு, பெயில் தராது, யுஏபிஏ சட்டம் போடு, வெளியேற்று. இன்னொரு பக்கம் என்ன செய்கிறார்கள்? சிந்தனை அளவில் சமூகத்துடைய சிவில் சமூகத்துடைய சிந்தனை அளவிலே நம்மை ரவுடிகளாக சித்தரிக்கிறார்கள், நம்மை கயவர்களாக மோசடி பேரழிகளாக சித்தரிக்கிறார்கள். இந்த கதையாடலுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்போம் என்று இந்த நேரத்திலே நாம் சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் நம் மக்களுடைய சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த சுற்று வட்டாரம் முழுவதும் இருக்கிற எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுடைய பாதுகாவலர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட மழுவங்கரணை கிராமத்தில் வசிக்கும் தேவன் என்பவர் தனக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் கள்ளத்தனமாக கள்ளச்சாராயம் காய்ச்சியுள்ளார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கள்ளச்சாராயம் காய்ச்சிய தேவன் மற்றும் கள்ளச்சாராய ஊரலை கைப்பற்றி தேவனை கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி விஷசாராயம் எதிரொலியாக அதே பகுதியில் முகாம் அமைத்து மருத்துவ குழு பரிசோதனை செய்து வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
அரியலூர் மாவட்டத்தில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார். பின் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இன்றைய முகாமில் அரியலூர் மாவட்டத்தில் 1748 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இம்முகாமில் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கரும்புடன் வந்த விவசாயிகள் தமிழகத்தின் முதல் பழமையான கூட்டுறவு சர்க்கரை ஆலையை புனரமைக்க தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தமிழக அரசு நிதி ஒதுக்காததால் பாரம்பரியமும் சிறப்பும் கொண்ட சர்க்கரை ஆலை மூடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள், தொழிலாளர்கள் என பல்லாயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம், அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை சங்கத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கரும்புடன் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சுதந்திர போராட்ட தியாகி மறைந்த மாவீரர் அழகு முத்துக்கோன் அவர்களின் குரு பூஜை நாளை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்தை வைத்து பூமாலை அணிவித்து மலர்களை தூவி வீர வணக்கம் தெரிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் கூடியிருந்த ஏராளமான பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்வின் போது அக்கட்சியை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றிருந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உமராபாத் பகுதியில் உள்ள ஜாமியா அரபிக் கல்லூரியில் ஜேசிஐ மற்றும் நியூ விஷன் ட்ரஸ்ட் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தானாக முன்வந்து அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் அளித்தனர். இரத்த தானம் வழங்கிய இளைஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி மருத்துவர்கள் கௌரவித்தனர். திருப்பூர் பிரிட்ஜ்வே காலனி பகுதியில் இரை தேடி வந்த மயில் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரில் அமர்ந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்தது. சம்பவ இடத்திலேயே மயில் உயிரிழந்தது. இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் உயிரிழந்த 2 வயது ஆன ஆண் மயிலை எடுத்து சென்றனர். அதேபோல் KVR நகர் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் பெண் மயில் ஒன்று உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல் செங்கம் பகுதியை சேர்ந்த சந்துரு, அவரது நண்பரான ராஜேஷ் இருவரும் தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் மேல் செங்கம் பகுதியில் இருந்து செங்கம் நோக்கி சென்றபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற ராஜேஷ் மற்றும் கல்லூரி மாணவர் இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்தவுடன் விரைந்து வந்த போலீசார் இறந்த இருவரின் உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திய வாகனம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து ரூபாய் 54,280க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து ரூபாய் 6,785க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 1 உயர்ந்து ரூபாய் 100க்கும், 1 கிலோ வெள்ளி ரூபாய் 1 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோர் இருவரும் அங்கிருந்தபடி முதல் முறையாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தனர். இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் புட்ஜ் வில்மோர் என்ற விண்வெளி வீரருடன் கடந்த மாதம் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்றார். அமெரிக்காவில் கேப் கனவெரல் ஏவுதளத்தில் இருந்து புறப்பட்ட அவர்கள் 7ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்தை அடைந்தனர். இருவரும் விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு 15ஆம் தேதி பூமிக்கு திரும்பும் வகையில் பயணத்திட்டம் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களின் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக அவர்கள் திரும்பி வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. திட்டமிட்ட காலத்தை விட கூடுதல் நாட்கள் விண்வெளி நிலையத்தில் தங்கி இருக்கிறார்கள். சுனிதா வில்லியம்ஸ், புட்ஜ் வில்மோர் ஆகிய இருவரும் பயணம் செய்யும் விண்கலமான ஸ்டார் லைனரை போயிங் நிறுவனம் வடிவமைத்திருந்தது. விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு ஏற்பட்டிருக்கிறது. 5 முறை கசிவு ஏற்பட்டதன் காரணமாக விண்கலத்தை இயக்க முடியாமல் பூமி திரும்பும் பயணம் தொடர்ந்து ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகியும் விண்கலத்தில் உள்ள பிரச்சனை முழுமையாக சரி செய்யப்படவில்லை. இதனால் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஜ் வில்மோர் ஆகிய இருவரும் பூமிக்கு புறப்படுவதற்கான தேதி உறுதி செய்யப்படவில்லை.
பூமியில் த்ரஸ்டர் சோதனை முடிந்ததும் திரும்பி வருவோம் என எதிர்பார்க்கிறோம். சுற்றுப்பாதையில் கூடுதல் நேரம் இருப்பது குறித்து அதிருப்தி தெரிவிக்கவில்லை. விண்வெளி நிலைய குழுவினருக்கு உதவுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றும் அவர்கள் கூறினர். விண்கலம் நிச்சயம் எங்கள் பூமிக்கு கொண்டு வரும் எந்த பிரச்சனையும் இல்லை என தனது உள்ளுணர்வு சொல்லுவதாக சுனிதா வில்லியம்ஸ் தெரிவித்தார். விண்வெளி நிலையத்தை ஜூன் 6ஆம் தேதி நெருங்கிய போது 5 த்ரஸ்டர்கள் தோல்வியடைந்தன. அதில் 4 த்ரஸ்டர்கள் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. என்னையும் வில்லியம்ஸையும் சுற்றுப்பாதையில் இருந்து வெளியேற்ற போதுமான உந்து சக்திகள் இருக்க வேண்டும். தேவைப்பட்டால் அந்த சக்தியை வழங்கக்கூடிய பெரிய இயந்திரங்களும் உள்ளன என்றார் வில்மோர். பூமியில் இருந்து இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் எந்த சிக்கலும் கண்டறியப்படவில்லை. த்ரஸ்டர் சோதனையின் போது அதிக வெப்பம் ஏற்படவில்லை என நாசா அதிகாரி ஸ்டிச் கூறியிருக்கிறார். எனினும் விண்கலத்தை பூமிக்கு கொண்டு வருவதற்கு முன் சந்தேகத்திற்கு இடமான த்ரஸ்டர்கள் சேதமடையவில்லை என்பதை நிர்வாகிகள் உறுதி செய்ய விரும்புகிறார்கள் எனவும் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வி கண்ட பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ரஷ்யா ஆஸ்திரியா சுற்றுப்பயணம் நிறைவு. நாடு திரும்பினார் பிரதமர் மோடி. நீட் மறுதேர்வு வழக்கு 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மணிப்பூர் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி எழுப்பும். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வலியுறுத்தல். 2024-25ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட். பொருளாதார வல்லுநர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் சேர்க்க வாய்ப்பில்லை. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.